وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الصلاة والسلام على رسوله الكريم. فقد قال الله سبحانه وتعالى: ويسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் சலாமும் இமாமுல் அம்பியா சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியின் முஹம்மது முஸ்தபா முஷ்தபா ஸலவாத்துல்லாஹி வஸலாமு அலைஹி அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், ஐம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை வர இருக்கின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. குறிப்பாக நம்முடைய இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆண்கள் மீதும், பெண்கள் மீதும், பிள்ளைகள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இன்று ஒரு அழகான ஒரு அமர்வில் நாம் இருக்கின்றோம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரூஹ், ஆத்மா. இந்த தலைப்பு என்பது நம்முடைய முன்னோர்களாலும் இந்த தலைப்பை பற்றி விசாரிக்கப்பட்டது. யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒருவருக்கு ஒரு சொல்றாங்க. யூதர்கள்ல ஒரு ஆள் சொல்றார், ரூஹ பத்தி இந்த அபுல் காசிம் கிட்ட கேட்கணும். இன்னொரு சொல்றார், இப்ப நீ கேட்டு நமக்கு அது கஷ்டம் உண்டாயிடக்கூடாது, இல்ல நான் அதை கேட்கதான் போறேன்னு ஒருவர் சொல்றார். கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ரூஹ பத்தி கேள்வி கேட்கிறார். ரூஹை பற்றி கேட்கும் பொழுது வயஸ்அலூனக அனிர் ரூஹ், அவர்கள் உங்களிடம் ரூஹை பற்றி, ஆத்மாவை பற்றி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியே நீர் கூறுவீராக, இந்த ரூஹ் என்பது அது என்னுடைய கட்டளையிலிருந்து வந்தது. இதை நீங்க பதில் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த ரூஹ் என்பது الروح خلق عظيم سر من أسرار الله في وجود كل حي على وجه الأرض. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு படைப்பு. இது அல்லாஹ்வுடைய சீக்ரெட்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வச்சிருக்கின்றார். இந்த பூமியில வாழக்கூடிய எல்லாவற்றுக்கும் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூஹ கொடுத்திருக்கின்றார். ஹஸ்ஸல்லாஹு ரூஹல் இன்சான பிமஸீதி ஷர்ஃபின் வ தஅதீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூஹ மிக கண்ணியப்படுத்தி இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத கிரெடிட் தனக்கே கொடுக்கிறான். இந்த ரூஹ் அவனிடமிருந்தே வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான் என்றால் அது எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான்னு பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபைதா சப்பைதுஹு வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி ஃபகஉ லஹு சாஜித். நாம் அதை செவனைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைச்ச பிறகு, அவனை முழுமையாக அவனை படைச்ச பிறகு வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹின்றான். என்னுடைய ரூஹிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு அல்லாஹ் தஆலா ரூஹி ஊதிருக்கின்றான் என்று சொல்லி இருக்கிறான் என்றால், அப்ப இதோடைய மகிமை என்ன, இதோடைய மகத்துவம் என்ன என்று நாம் பேரறிஞர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூஹுக்கு, இந்த ரூஹ் மீது சத்தியம் செய்கின்றார். இந்த பதனோட இந்த ரூஹ் கலக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இந்த உடலோட இந்த ரூஹ் சேரும் பொழுது அது நஃப்ஸாக மாறுகின்றது. அந்த நஃப்ஸ் மீது, அந்த ரூஹ் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ நஃப்ஸின் வ மா ஸவ்வா. அல்லாஹ் இந்த ஆத்மா மீது சத்தியத்தை செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஆனால் மனிதனுக்கு இந்த ஆத்மாவை பற்றி
கொடுக்கப்பட்ட அறிவு என்பது மிக சொற்பம். وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي وَمَا أُوتِيتُم مِنَ الْعِلْمِ إِلَّا قَلِيلًا. இந்த இல்ம் என்பது, இந்த ஆத்மாவை பற்றிய அந்த ஞானம், இல்ம் என்பது மிக சொற்பமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உத்தரவிடுகின்றார். ஆனால் இக்தஸல்லாஹு பிஇல்மிஹா வஅல்லமனா அல்-கலீல் வகலீலும் மின் அதாஇல்லாஹி கதீர் ஃபீஹில் கைர் வல் பரக்கா வல் கிஃபாயா. என்ன சொல்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்ம், நமக்கு இந்த ரூஹுடைய இல்ம் கலீலாக இருந்தாலும், ஆனா அல்லாஹ் அந்த கலீலே நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. அவ்வளோ இது கலீலே அதிகமானதாக இருக்கிறது. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைர் வைத்திருக்கின்றான். இது சிறப்பாக இருக்கிறது. வல் பரக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளையும் அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தையும் அல்லாஹ் அந்த ரஹ்மத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூஹ் மீது இறக்கி இருக்கின்றான். வல் கிஃபாயா, இந்த இல்ம் என்பது இதுவே நமக்கு போதுமானது. இது அதிகபட்சமான ஒரு இல்ம் நமக்கு தேவை கிடையாது. அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் அந்த கலீலான இல்மே போதுமானது என்று அல்லாஹ் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த ரூஹ், இது நாம் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இந்த ரூஹ் என்பது, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரூஹ்க்கு எவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உடலுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த உடல் என்பது ஃபனா ஆகக்கூடியது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு மரணத்தை சுவைச்சே தீர வேண்டும். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழியக்கூடியவர்கள் தான், எல்லாமே அழிய போகும். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நாம் இங்க வாழக்கூடியது என்ன, என்னுடைய உம்மத்துக்கு 60 to 70 வரைக்கும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான் அவகாசம். 60 வருஷத்துல 70 வருஷம். அப்படிப்பட்ட இந்த 60 to 70 வருஷத்துடைய வாழ்க்கையை எவ்வளோ பேணறோம், எவ்வளோ பார்க்கிறோம். நம்முடைய சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம குடிக்கிறதாக இருக்கட்டும், நம்ம இருக்கிற இடமாக இருக்கட்டும், நம்ம வாங்கக்கூடிய சாமான்களாக இருக்கட்டும், நம்முடைய பயன்படுத்தக்கூடிய சாமான்களாக இருக்கட்டும், நம்ம இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக என்னென்னலாம் செய்யறோம், என்னென்னலாம் சாப்பிடுறோம், என்ன நட்ஸை சாப்பிடுறோம், என்ன ஃப்ரூட்ஸை சாப்பிடுறோம், என்ன வெஜிடபிள்ஸை சாப்பிடுறோம், எந்த எல்லாம் பயன்படுத்திக்கின்றோம். இந்த துனியால இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், அதிகமான விஷயங்கள் எதற்காக வைத்திருக்கிறாங்க என்றால், இந்த உடலை பாதுகாக்கிறது, உடலை பாதுகாப்புக்கிறதற்காக தான் இந்த துனியால அனைத்து முயற்சிகள் நடைபெறுது. உடலை பாதுகாக்கிறதுக்காக ஜிம்முக்கு போறான், வாக்கிங் பண்றான், ஜாகிங் பண்றான், எக்ஸசைஸ் பண்றான், ஹாஸ்பிட்டல், சத்தம் கேக்குதா? கேக்குது. நீங்க பேசுங்க. இந்த பாடியை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி செய்யறான் ஒரு மனுஷன். பாருங்க, எதை பார்த்தாலும், அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கிளினிக்கா இருக்கட்டும், அது அழகு நிலையமாக இருக்கட்டும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டும், அது கார்டன் ஆகிட்டும், பார்க் ஆகிட்டும், பீச் ஆகிட்டும், இது எல்லாமே இந்த உடலை சந்தோஷப்படுத்துவதற்காக, இந்த உடலை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் இது எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த ரூஹுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? ரூஹ், அழிவே இல்லாத ஒரு ரூஹுக்கு நாம் அதற்காக என்ன டைம் கொடுக்கிறோம்? அதை பலப்படுத்துவதற்காக, அதை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக, அதை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக, அதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக, சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக நாம் என்ன முயற்சி செய்கிறோம் சகோதரர்களே? நம்ம யோசிச்சுப்பாங்க. இன்றைய ஒரு நிகழ்வும் கூட நம்முடைய ரூஹின் பலகீனத்தின் காரணத்தினால்தான் ஜூம் வழியாக நடைபெறுகிறது.
நம்முடைய ஆத்மா பலமாக இருந்தால் அது நேரடியாக நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரூஹை அல்லாஹ் பலப்படுத்தட்டும். ரூஹுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா உணர்த்தட்டும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் இது பில்லியன் ட்ரில்லியன், இது முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றது இந்த ரூஹ். என்னுடைய அருமையான தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாம் 5 கட்டங்களாக நாம் இதை காண இருக்கின்றோம். 5 முக்கியமான 5 முக்கியமான பாயிண்ட்ஸ்கள். அதன் அடிப்படையில இந்த உரையை நான் அமைத்திருக்கின்றேன். முதலாவதாக தஅதீமுல்லாஹி வ தஷ்ரீஃபுஹு. பாத்தீங்க, முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு அதை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்று நான் சொன்னேன். எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரூஹை ஊதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இது முதலாவது விஷயம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னால், மனிதனை களிமண்ணில் இருந்து படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல இந்த ரூஹ் படைச்சு. எவ்வளவு முக்கியம். பல 1000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூஹ படைச்சுக்கிறானா, அந்த ரூஹுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆலமுல் அர்வாஹ்ல பல ரூஹுகள் சேருது. அது ஒரு படையாக இருக்கின்றது. ஒரு மிலிட்டரியில பல படைகள், பல பெட்டாலியன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிதான் ரூஹுகள் குரூப்ஸாக இருக்கு. யார் யாரெல்லாம் ஒருவர் சேர்ந்து கொண்டார்களோ, அறிமுகமாகி கொண்டார்களோ, எந்தெந்த ரூஹோட சேர்ந்துச்சோ அந்த ஆலமுல் அர்வாஹ்ல இந்த உலகத்திலும் அவர்களை ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்ப்பீங்க. அவங்க ஒருவரை நேசிப்பதிலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஓகே, எந்த ரூஹெல்லாம் அங்க சேர்க்கப்படவில்லையோ, அங்க சூட் ஆகலையோ, அந்த ரூஹெல்லாம் இங்க கூட சூட் ஆகாது. அந்த ஆத்மாக்கெல்லாம் இங்க கூட சூட் ஆகும். அது யாராக இருக்கட்டும், அது சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், இல்ல அண்டை வீட்டுக்காரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த ரூஹல் சூட் ஆகவே ஆக. சுப்ஹானல்லாஹ். ரூஹ் பாருங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட்களோட தான் பழகுவாங்க. உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர்களுடைய சுபாகத்துக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, அவர்கள் எவ்வாறு பழகிறார்கள், நல்லவர்களோடு, கெட்டவர்களோடு ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய நல்ல கிண்டல் பண்றவங்க, அவங்க கிண்டல் பண்றவங்களோட, நல்ல அறிவாக பேசக்கூடியவர்கள் அறிவான மக்களோட சேர்வார்கள். சாலிஹீன்களோட சேர்வார்கள். இன்டெலெக்சுவல்ஸோட சேர்வாங்க. இப்படிதான் இந்த ரூஹ் எப்படி இருக்குதோ அந்த மாதிரிதான் அங்க எவ்வாறு இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த துன்யாலையும் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த ரூஹ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஊதுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் களிமண்ணால படைக்கப்பட்டு முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ரூஹை ஊதுகின்றான். அந்த ஊதிவிட்ட பிறகு ஃபைதா ஸவ்வைதுஹு வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி ஃபக்உ லஹு சாஜிதீன். எல்லா மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றான் சஜ்தா செய்யறதுக்கு. எல்லாரும் சிரமம் பண்ணினார்கள். மலக்குமார்கள் அனைவரும் சிரமம் பண்ணார்கள். அப்போ இந்த ரூஹா ஆதமுக்கு கொடுத்த பிறகு ஆதமுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு கண்ணியப்படுத்தி, ஆதமுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கின்றார். அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களிலேயே அல்லாஹ் தஆலா சிறந்த படைப்பினங்கள் அது ஆதமுடைய சந்ததிகள் தான். அவர்கள்தான் எல்லா படைப்பினங்களுக்கும் லீடர்ஸ். அவங்கதான் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். அவங்கதான் ரோல் மாடல்ஸாக வாழ வேண்டும். அவர்கள் தான் இந்த உலகத்தை வழிநடத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கான், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உயர்வை கொடுத்திருக்கிறான். அதே நேரத்துல அந்த உயர்வு கர்வத்தை நோக்கி செல்லக்கூடாது என்பதற்காக சுப்ஹானல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றான், நீங்க போய் மலக்குமார்கள்கிட்ட சலாம் சொல்லுங்க. அங்க கர்வத்தை அங்கேயே உடைக்க. உனக்கு சஜ்தா செஞ்சதுனால ஓகே, யாரையும் தாழ்வாக நீ நினைத்துக் கொள்ளக்கூடாது, நீ போய் சலாம் சொல்லுன்னு சொல். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போறாங்க, சலாம் சொல்றாங்க.
அல்லாஹ் சொல்றா, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்களோ அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பதிலாக இருக்கும், அதுதான் கிரீட்டிங்ஸாக இருக்கும் சொல்றோம். சுப்ஹானல்லாஹ். நம்ம நாம் படிப்பினைகளோட ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் வெறும் ஒரு பயானோ ஒரு ஒரு கதை கேட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்காம படிப்பினைகளோட நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு தாயுடைய கருவுல அந்த குழந்தை உருவாகுது. சுப்ஹானல்லாஹ். 120 நாட்கள், அதாவது 4 மாசத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை அனுப்புகிறான், ரூஹ ஊத சொல்றான். இப்ப யோசிச்சு பாருங்க, இத ரூஹ ஊதும் பொழுது அந்த அந்த ரூஹ் ஊதப்படக்கூடிய அந்த தாய், அந்த ரூஹ் ஊதப்படக்கூடிய அந்த தாய் எவ்வாறு இருக்கிறது, ரூஹ் ஊதப்படக்கூடிய தாய் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வளவு சாலிகான பெண்ணாக இருந்தால்தான் அப்போ அந்த ரூஹு சரியா சாலிகான ரூஹ் ஊதப்படும். ஓகேவா? அந்த ரூஹ ஊதப்படும் பொழுது மலக்குமார்கள் 4 விஷயத்தை எழுதுறாங்க. என்ன? அவருடைய வாழ்நாளை எழுதுகிறார், எவ்வளவு நாள் இவர் வாழ்வார் என்று எழுதுகிறார், ரிஸ்கை எழுதுறார், அவருடைய அமலை எழுதுறார், அவர் சயீதா ஷகியா, அவர் நல்லவரா கெட்டவரா, இதை எழுதுகிறார். சுப்ஹானல்லாஹ். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக், நீ சாலிகான பெண்ணை தேர்ந்து எடுத்துக்கொள், சாலிகான பெண்ணை தேர்ந்தெடுத்து நீ வெற்றி கொள்வாய் என்று சொன்னார். அப்ப அந்த சாலிகான பெண்களுக்கு தான் ஊதப்படும். அப்ப அந்த ரூஹ் ஊதப்படும் பொழுது நல்ல ரூஹ் எங்க ஊதப்படும் என்றால் அந்த சாலிகான பெண்ணுடைய கருவுல ஊதப்படும். அந்த நேரங்கள்ல அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக வளரும் பொழுது துஆ செய்யணும். ஏன்னா அந்த 10 மாசம் அந்த தாயுடைய கருவறையில அதுடைய இம்பாக்ட் பிறந்த பிறகும் அந்த இம்பாக்ட். அதனால ஃபர்ஸ்ட் முக்கியமான அந்த கட்டம் இருக்கின்றதே, அதுல நாம் அங்கவும் வெற்றி பெற வேண்டும். இப்ப இந்த ரூஹ் அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரூஹ் மனிதனுடைய உடல்ல இருக்கும் பொழுது இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க, உடலுக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த உடலுக்கு ஓகே, அந்த ரூஹ் அதை பின்பற்றுகின்றது. அஹ்காமு தாரு துன்யா அலல் அப்தான் வல் அர்வாஹு தபிஉன் லஹா. சட்ட திட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் சொல்றானா இந்த உடலுக்கு அல்லாஹ் தஆலா சட்ட திட்டத்தை சொல்றான். ஆனா ரூஹ் அதை பின்பற்றுகின்றது. வ அஹ்காமு தாருல் பர்ஸகி அலல் அர்வாஹ். ஆனா தாருல் பர்ஸகுடைய வாழ்க்கையில அது யார்? ரூஹுக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபாலோ பண்ணுது உடல். அருமையான சகோதரிகளே, நாம் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், இந்த ரூஹ நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரூஹ் மேலே செல்கின்றது. அந்த எந்த ரூஹ் மேலே செல்கின்றது, எப்பொழுது செல்கின்றது என்றால், ஒரு மனிதன் தூங்குறதுக்கு முன்னால என்ன செய்ய வேண்டும்? ஒது செய்து விட்டு அவன் தூங்க வேண்டும். ஒது செய்து விட்டு அவர் தூங்குறதுக்கு முன்னால துவாக்களை ஓதிவிட்டு நமக்கு சொல்லிக்கிற ஆயத்துல் குர்சி ஓத சொல்லிக்கிறாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதெல்லாம் எது நமக்கு ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி அழகான முறையில நல்ல எண்ணத்தோட ஒரு மனிதன் தூங்குனா சுப்ஹானல்லாஹ், அந்த ரூஹ் என்ன ஆகுமா? அந்த ரூஹ் மேல போகுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹா அல்-மௌத் வ யுர்சிலு அல்-உக்ரா இலா அஜலின் முஸம்மா. அந்த ரூஹ் மேல போகுது. மேல போனா எங்க? அர்ஷுக்கு போகுது. அர்ஷுடைய கீழே அது
தன்னுடைய சுப்ஹானல்லாஹ் அங்க ரெஸ்ட் எடுக்குது, அங்க இருக்குது. இழப்பாரு. சுப்ஹானல்லாஹ். இங்க துனியால நம்ம படுக்கறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலக்குமாரை நியமிச்சு, அந்த மலக்குமார்கள் அந்த அந்த அடியாருக்காக துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயா, யா அல்லாஹ் இவர் மீது கருணை செய்வாயா என்று தொடர்ந்து துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம எப்ப எந்திக்கிறோமோ அது வரைக்கும் சுப்ஹானல்லாஹ், காலையில எந்திக்கிற வரைக்கும் துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்முடைய தூக்கமும் இபாதத்தாக மாறி, அந்த ரூஹ நம்ம சரியான ரூஹ வைத்து கொண்டு இருந்தால், அந்த ரூஹ் பரிசுத்தமான ரூஹாக இருந்தால் பாருங்க அந்த தூக்கமும் இபாதத்தாக மாறி. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரூஹ் நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் பொழுது இந்த ரூஹ் எவ்வாறு இருக்கும்? சாலிஹான மனிதர்களுடைய ரூஹ் நிலை என்ன, பாவிகளுடைய நிலை என்ன, காபிர்களுடைய நிலை என்ன என்று நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை சொல்றான். உயிர் கைப்பற்ற நிலையில அந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். நீங்க நமக்கு எல்லாம் பிடித்த சூரத்துல் வாக்கியால நீங்க காணுங்க. 83ல இருந்து 87 நீங்க படிங்க, இன்ஷா அல்லாஹ் படிங்க, தர்ஜுமாவோட நீங்க படிங்க. அருமையான வசனங்கள். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. سبحان الله. الله تعالى சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஓகே, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைச்சே தீரணும். சூரத்துல் வாக்கியால சொல்லும்போது சொல்றான் ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம். ஓகே, இந்த நம்முடைய ரூஹ் தொண்டைக்குள்ள இல்ல, நம்முடைய உயிர் தொண்டைக்குள்ள வரும் பொழுது வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாம் அருகாமையில இருக்கிறோம், நீங்க அவரை பார்க்க மாட்டீங்க. அந்த மலக்குமார்கள் நீங்க பார்க்க மாட்டீங்க, நான் தான் அருகாமையில இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். இந்த உயிர் போக கூடாது. ஓகே, இந்த உயிர் உங்க கையில இருக்குதுன்னா தடுத்து பாருங்களேன், அதை ஸ்டாப் பண்ணுங்களேன். முடியுமா உங்களால? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க, யாராச்சும் தடுக்க முடியுமா? அந்த ரூஹ் மலக்குமார்கள் இங்கிருந்து கொண்டு போறதுல தடுக்க முடியுமா? எல்லா சயின்டிஸ்ட் என்ன கூப்பிடுங்க, எல்லா டாக்டர்ஸ கூப்பிடுங்க, யாராச்சும் ஸ்டாப் பண்ண முடியுமா? யாராலையும் இதை தடுக்க முடியாது. அதான் நான் முதலிலே சொன்னேன், இது ஒரு சீக்ரெட், அல்லாஹ்வுடைய ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட் கோட். எப்படி ஒரு மொபைலோ ஒரு லேப்டாப்போ அதை பாஸ்வேர்டு போட்டுட்டா அதை திறக்க முடியாது, அந்த மாதிரிதான் இந்த ரூஹ். இது ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். எப்ப வேணாலும் அந்த பாஸ்வேர்டை போட்டுருவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நம்முடைய உயிரை எடுத்துருவான். அப்போ சாலிஹான ஒரு ஆத்மாவுடைய மௌத்தை எடுக்க வாராங்க, மலக்குமார்கள் வருகிறார். அவங்க அந்த வரும்பொழுதே சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ மலக்குகள், பெரிய பெரிய ஜமாத், ஒரு மலக்குமாருடைய ஜமாத்தே வரும். சுப்ஹானல்லாஹ். அவர்களும் மிக அழகாக இருப்பார்கள், சொர்க்கத்துடைய ஆடையை கொண்டு வருவார்கள், நறுமணம் கமலும் அந்த சுப்ஹானல்லாஹ் அந்த பெர்ஃபியூம்ஸோட வருவாங்க. சுப்ஹானல்லாஹ், உங்களை பார்த்தாலே சுப்ஹானல்லாஹ் எப்படி சூரியனை மாதிரி இருப்பார், அவ்வளவு பிரகாசமாக, அவ்வளவு வெளிச்சமாக இருப்பார்கள், அவ்வளவு நூறாக இருப்பார், அவங்களுடைய ஒளிமயமாக இருப்பார்கள். வந்து அவருடைய யார் அந்த மையத்துடைய பக்கத்துல, அது இறக்க போகக்கூடியவருடைய பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. வந்து அவருடைய ரூஹை கைப்பற்றும். அந்த ரூஹை கைப்பற்றும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ்
ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. அந்த மலக்குமார்களுடைய வருகையை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். நிச்சயமாக எவர்கள் நான் ஈமான் கொண்டேன் அதிலே யார் நிலைத்து நின்றார்களோ அவர்களை பற்றி மலக்குமார்கள் சொல்வார்கள், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள், அவர்களுக்கு நற்செய்தி சொல்வார்கள். அல்லா தகாஃப், நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நீங்க எந்த விதமான கவலைப்பட வேண்டாம். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கத்துடைய நற்செய்திகள் கொடுக்கப்பட்ட நீங்க உங்களுக்காக எது வாக்களிக்கப்பட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்துடைய நற்செய்தியோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, நாம் உங்களுடைய தோழர்களாக உங்களுடைய உதவியாளர்களாக இந்த உலகத்திலும் இருந்தோம், ஆகிரத்திலும் இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்க விரும்பிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா தருவான், அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ் தருவான். நீங்க நாடியது எல்லாமே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றும். ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன், உங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தயாராக்கி வைத்திருக்கின்றான். எத்தனை அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா பேரருட்கொடைகளை தயார் செய்து வைத்திருக்கின்றான். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அல்லாஹ் தஆலா இது யாருடைய புறத்திலிருந்து, இந்த மன்னிக்க கூடியவன் கருணையாளன் அந்த அல்லாஹுடைய புறத்திலிருந்து இது உங்களுக்கு ரிசெப்ஷன்ஸ், உங்களுக்கு வெல்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பண்றான். அப்ப அப்படி மலக்குமார்கள் வந்து இந்த நற்செய்தி சொன்ன உடனே அவங்க சந்தோஷமாயிரும், முகங்கள்லாம் பிரகாசமாயிரும். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல மஷாயிகள் எழுதுறாங்க, உலமாக்கள் எழுதுறாங்க, சில ரூஹ்கள் பிரியும் பொழுது அந்த ரூமே உணருமா. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு அந்த மனத்தை உணரும், அந்த பெர்ஃபியூம் உணர்வாங்க. அன்பான சகோதரிகளே, இந்த ரூஹ் எந்த ரூஹ் நல்ல ரூஹாக இருக்கின்றதோ அந்த ரூஹ் சந்தோஷம் அடையும். அந்த ரூஹ் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்றால், சுப்ஹானல்லாஹ், என்ன அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈஸியா இலகுவா அந்த ரூஹை எடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய அந்த பானையிலிருந்து மண் பானையிலிருந்து எவ்வாறு அந்த தண்ணி கசியுமோ, ஈஸியா அந்த தண்ணி வெளியேறுமோ, சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ இலகுவா அந்த பாடியிலேருந்து ரூஹ் ஈஸியா வெளியேறும். சுப்ஹானல்லாஹ். எந்த கஷ்டமும் இருக்காது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய ரூஹையும் இலகுவான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றணும். அந்த நேரம் கடுமையான நம்ம வேதனை நமக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக ஆக்கட்டும். ஆமீன். அந்த நேரத்துல யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமான் உள்ளவர்களை உறுதியாக வைத்திருப்பான். இந்த துன்யாலையும் ஆகிரத்திலையும் அவர்களுடைய உறுதியாக வைத்திருப்பான். எந்த கட்டம்? அந்த உயிர் எடுக்கக்கூடிய கட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கபர்ல வைக்கக்கூடிய கட்டம். அந்த கபர்ல மலக்குமார்கள் வருவாங்க. 2 மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் வருவார்கள். அவங்க கேள்விகளை கேட்பார்கள். 3 கேள்விகள் கேட்கப்படும். மன் ரப்புக், உங்களுடைய இரட்சகன் யார்? ஒமா தீனுக், உங்களுடைய தீன் என்ன, உங்களுடைய ரிலீஜன் என்ன? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை காட்டப்பட்டு கேட்பார், இவர் யார் என்று கேட்கப்படும். இவர் அனுப்பப்பட்டவர் யார் என்று கேட்கப்படும். அப்ப நல்ல ரூஹுகள் அழகான முறையில ஈஸியா சொல்லிடுவாங்க, ரப்பி அல்லாஹ், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ், தீனி அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்னுடைய தீன். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே மக்கள் சொல்லிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ்.
அப்படிப்பட்ட ரூஹுக்கு சுப்ஹானல்லாஹ் என்ன அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய கதவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து, சொர்க்கத்துடைய அந்த விண்டோஸ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்துருவான். சுப்ஹானல்லாஹ் அங்கேந்து அந்த சொர்க்கத்துடைய காற்றை அவர்கள் பெறுவார்கள். சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ மலக்குமார்கள் கேட்பாங்களா, நீங்க உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சு, இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு நீங்கள் பதில் கொடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, நாங்க அல்லாஹ்வுடைய கிதாபை படித்தோம், அதன் மீது ஈமான் கொண்டோம், ஆகையால் தான் அதை உண்மைப்படுத்தினோம், அதனாலதான் நாங்க இப்போ இந்த பதிலை எங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு அந்த சொர்க்கத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த விண்டோஸை திறந்து சொர்க்கத்துடைய ஆடை அவர்களுக்கு அணிய அவங்க பார்க்க தூரம் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் விசாலமாய், ரைட் சைடு எவ்வளவு தூரம் அவங்க கண்கள் பார்க்கின்றதோ அது வரைக்கும் விசாலமாய், லெப்ட் சைடு எந்த அளவுக்கு கண்கள் பார்க்கின்றதோ விசாலமாய், எல்லா இடமும் விசாலம். பெரிய பார்க்ல ஒரு கார்டன்ல இருந்த மாதிரி சந்தோஷமா பின்பற்றும். அதனாலதான் நம்ம துவா செய்யறோம். நம்ம துவா செய்யும் பொழுது நம்ம ஒரு துவா செய்வோம், அல்லாஹும்ம ஜஅல்ஹு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. யா அல்லாஹ் இவருடைய கபரை சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகள்ல ஒரு பூஞ்சோலையாக ஆக்கு நம்ம துவா செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கபரையும் உங்களுடைய கபர்களையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகள்ல ஒரு பூஞ்சோலையாக ஆக்கட்டும், ஆமீன். இதே இப்ப பாருங்க, இந்த ரூஹ் எங்க போகுது, மேல போகுது, கொண்டுட்டு போறாங்க. மேல கொண்டுட்டு போகும் பொழுது மலக்குமார்கள் மேலே நோக்கி கொண்டு போறாங்க. இந்த ரூஹ மேலே கொண்டு போகும் பொழுது ஒவ்வொரு வானத்துல ஒவ்வொரு இடத்திலும் இவர்களுக்கு வரவேற்க, யா ரூஹுல் தொய்யிபா, ஓ அழகான ரூஹே, ஓ சாலிஹான ரூஹே, எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல, செகண்ட்ல, தேர்ட்ல, போர்த்ல, இப்படி எல்லா வானத்திலும் இவர்களுடைய ரூஹ் வரவேற்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு சொர்க்கத்துடைய நற்செய்திகளோட இந்த ரூஹை அனுப்பும் சொல்றா. இந்த ரூஹ் ஓகே, இந்த உடல் என்பது, இந்த ரூஹ் என்பது இப்போது இந்த துனியாவுக்காக அனுப்பப்பட்டது, அது துனியாவுக்கே போகட்டும், ஓகே, துனியாவுக்காக திரும்பி போட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் அன்னைக்கு பிறகு அப்ப திரும்ப அந்த ரூஹ கொடுக்கும். கெட்டவர்களுடைய ரூஹ், என்னுடைய சகோதரர்களே, கெட்டவர்களுடைய ரூஹ் என்ன ஆகும்? அப்ப மலக்குமார்கள் வருவாங்க, அகோர தோற்றத்துடன் வருவார்கள். எப்படி? அவங்க கையெல்லாம் என்ன தடிகளோட வருவாங்க, இரும்பு தடியோட வருவாங்க, பார்க்கவே அகோரமாய்க்கும், பயந்துருவான் அவங்கள பார்த்து. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் சில மக்களுடைய ஜனாசாவை பார்த்தா அப்படியே பயம் வந்து, சிலருடைய ஜனாசாவை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய முகத்துல சுப்ஹானல்லாஹ் நூறி ஒளிமயமாய். அப்ப சொல்லுவாங்களா, யா ஓ அர்ரூஹுல் ஹபீஸா, வெளியே வா, அல்லாஹ்வுடைய வேதனையின் பக்கம் வெளியே வா, அல்லாஹ்வுடைய அதாபின் பக்கம் வெளியே வான்னு சொல்லுவாங்க. என்ன அடிச்சு அந்த ரூஹ் சாதாரணமாக வெளியே வராதான், பயங்கரமாக அதை அடிச்சு துன்புறுத்தி அதை வெளியெடுப்பாங்க. இந்த அளவுக்கு சகோதரர்களே எவ்வாறு வெளியாகும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கான ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறாங்க. நெனஞ்ச பஞ்சி, ஓகே, முள் இதுல போய் அட்டாச் ஆயிட்டுனா, நெனஞ்ச பஞ்சி முள் மரத்துல, முள் செடியில அட்டாச் ஆயிட்ட பிறகு அந்த பஞ்சியை எடுக்கும் பொழுது எப்படி சின்ன பின்னமா ஆகும்ல, அந்த பஞ்சி துண்டு துண்டாயி என்ன நிலைமைக்கும் அந்த பஞ்சிக்கு அந்த நிலைமை தான் அந்த ரூஹ். படாத பாடுபடும், படும் கஷ்டம், பயங்கர வேதனை, கடுமையான வேதனை. சகோதரர்களே, நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. நம்ம இந்த நிலைமை வந்துடக்கூடாது என்பது என்ன, நாம் இபாதத் செய்யணும், அந்த ரூஹ பலப்படுத்தணும்.
இப்ப இந்த ரூஹ் மேல கொண்டு போகும். மேல கொண்டு போகும் பொழுது ரூஹுல் ஹபீசா, வானம் இதை வரவேற்க மாட்டேங்குது. ரூஹுல் ஹபீசான்னு சொல்லுது. துர்நாற்றம் உள்ள ரூஹே, ஓ தீயவனுடைய ரூஹே, வரவேற்க மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? வானம் இவர்களை வரவேற்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஷிர்க் செய்தார்களோ அவருடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير أو تهوي به الريح في مكان سحيق. எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் எப்படி தெரியுமா? மேலேந்து வானத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார். ஃபதக்தஃபு தைர், பறவைகள் அதை கவ்விக்கொள்ளும். எல்லாம் அந்த இத உள்ள தூக்கி பாதாளத்தில அந்த காற்றுல எரியப்படும். என்ன நிலைமை ஆகும்? மேலேந்து வானத்திலிருந்து தூக்கி எரியப்பட்டு பறவைகள் அதை கவ்வி இல்ல அந்த அந்த உடலை தூக்கி பாதாளத்துல போய் இது எரிஞ்சா என்ன நிலைமை ஆகும்? சகோதரர்கள் யோசிப்பாரு. அதனால நம்ம தௌஹீதுல நம்ம ஸ்ட்ராங் ஆகி, ஏகத்துவ விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும் சகோதரர்களே. இதை ஒருபோதும் இதற்கு அடிபணிய கூடாது. எந்த நிலையிலும் ஷிர்க் நம்ம போயிடக்கூடாது. பெரிய பாவங்கள்ல நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போ இந்த மாதிரி ஒரு ரூஹ மானம் வரவேற்கவே இன்னொன்னு எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா வலா யத்குலூனல் ஜன்னah ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். இந்த வானமும் திறக்கப்படாது. லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா வலா யத்குலூனல் ஜன்னah, அவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எதுவரை என்றால் ஊசியுடைய துவாரத்துல ஒட்டகம் செல்லாதவரை இவர்கள் சொர்க்கத்துல போக முடியும். எவ்வாறு ஊசியுடைய துவாரத்திலே ஒட்டகம் செல்ல முடியுமா? செல்லவே முடியாது. அதே போன்றுதான் இவர்கள் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. இந்த மாதிரி நிலைமை சகோதரர்களே. அதனால நம்ம இந்த ரூஹ பலப்படுத்த وأرواح الزناة والزباني تحبس في تنور من نار يعذبون إلى أن تقوم الساعة. ஜினா செய்தவர்களுடைய ரூஹ், ஜானிகள், விபச்சாரியுடைய ரூஹ் எதுல? எரியப்படக்கூடிய அந்த நெருப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பான். அந்த தவால எரியப்படுகிற தன்னூர், யுஅத்தபூன இலா அன் தகூம ஸாஅ, இவர்களுக்கு வேதனை தரப்படும். இது வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வேதனை தரும். வஅக்லத்துர் ரிபா رآهم النبي صلى الله عليه وسلم يسبحون في نهر الدم ويلقمون الحجارة ويسبحون والحجارة في بطونهم في نهر من دم منتن. ரிபா அதாவது வட்டி சாப்பிடக்கூடியவர், இவங்களுடைய நிலைமை என்னாகும் என்றால் يسبحون في نهر الدم, ரத்தத்துடைய ஆறுகள்ல இவருடைய ரூஹையும் இவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவார். வெல்கமூன் ஹிஜாரா, ரத்தத்துடைய ஆறுகள்ல இவர்கள் இருக்கும் பொழுது கடுமையான மலக்குமார்கள் வருவாங்க. அவங்களுடைய தலையை உடைப்பாங்க. தலையை உடைச்சு அந்த தலையை ரோல் ஆகும். திரும்ப அந்த தலையை பொருத்துவாங்க, திரும்ப தலையை உடைப்பாங்க. இதுதான் நடந்து கொண்டே இருக்கும். இம்ராஅத்துன் தகலத்தின் நார் ஃபீ ஹிஸ்ஸத்தின் ஃபீ ஹிர்ரத்தின் ஹபஸத்ஹா ஹத்தா மாதத் ஜவான். சகோதரர்களே, ஒரு பெண்மணி பூனையை கெட்டி போட்டதுனால அதுல அந்த பூனையை விடவும் இல்லை, சாப்பாடும் கொடுக்கல, உணவும் கொடுக்கல, கெட்டி போட்டு சாகடித்தாலே அவள் நரகத்திற்கு செல்கிறார். இதனால அவள் ரூஹ என்ன செய்தார்? பாழாக்கி விட்டார்.
அதன் காரணமாக அவள் நரகத்துக்கு செல்கிறார். ரஜுலுன் யஜுர்ரு இஸாரஹு மினல் குயலா ஃபுஸிப பிஹி. மனிதன் தன்னுடைய ஆடைய கர்வத்தின் காரணமாக அவன் என்ன கடங்க ஆங்கிள்ஸுக்கு கீழே போடுறான், தொங்குது அவனுடைய இது என்ன ஆடைகள் கீழே வரைக்கும் தொங்குது, மண் வரைக்கும் போகுது. அந்த மாதிரி ஒரு ஆடையை உடுக்கின்றான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கர்வத்தினுடைய காரணமாக அவனையும் நரகத்துல போடுறான். இதனால என்னுடைய சகோதரிகளே, நாம் பாவங்கள்ல இருந்து ரொம்ப உஷாராய்க்கணும். பாவங்கள் செய்யும் போது அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும், அல்லாஹ் கிட்ட மண்டாடணும். நல்ல நல்ல மனிதர்கள் நம்ம சுப்ஹானல்லாஹ் இந்த மனிதர்களுக்கும் ஹயாத்தான உள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு தொடர்பு இருக்கு. தொடர்பு எப்படி? கனவுல பாக்குறான். முன்னோர்களும் சலஃப்களும் பார்த்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் பார்த்திக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் சில பேரை சொர்க்கத்துல கண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, என்னுடைய சகோதரரை நான் சொர்க்கத்துல பார்த்தேன். அவங்க யாருன்னா ஜிஹாத் செஞ்சு என்ன செய்தார்கள் அவர்கள்? அவர் இதுல கடுமையான வேதனையின் காரணமாக என்னாச்சுன்னா அவங்க கையை வெட்டிக்கிட்டாங்க. கடைசியில சூசைட் மாதிரி அவங்க இறந்துட்டாங்க. ஆனா ஒரு சாலிஹான மனிதர், ஒரு இஹ்லாஸான ஒரு மனிதர், அவர் இப்படி இறந்து போயிட்டாரேன்னு அவர் சகோதரருக்கு பயங்கர கவலை. அப்போ ஒரு நாள் அவருக்கு கனவுல கண்டிக்கிறாங்க, அவர் நல்ல நிலையில இருக்கிறார், சொர்க்கத்துல நல்ல நிலையில இருக்கிற மாதிரி அவர் கனவு. இந்த கனவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த கனவுல கைய தவிர எல்லாமே அழகான நிலையில இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அப்ப இத ரசூல்லா கிட்ட சொல்லும் பொழுது ரசூல்லா கிட்ட சொல்றாங்க, அவருக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல்லா, யா அல்லாஹ் அவருடைய கரங்களையும் மன்னிப்பாயா, அவருடைய கையையும் மன்னிப்பாயா என்று துவா செய்யறாங்க. அல்லாஹ் ரசூல்லாவுடைய துவா கண்டிப்பாக கபூலாகும் தானே, அல்லாஹ் தாலா அவங்களுடைய கைகளையும் மன்னித்திருப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படியே சில பேர் பார்ப்பாங்க, சொர்க்கத்துல இருக்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி நரகத்திலிருந்து இப்போ அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கனவு காண்றாங்க. எப்படின்னா அவங்கள தூக்கி நரகத்துல எரியற மாதிரி கனவு காட்டுறாங்க. மலக்குமார்கள் தூக்கி செந்தூக்கா தூக்கி அவங்கள எரியற மாதிரி பாக்குறாங்க. இப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க. யாரு? ஹப்ஸா மூலமாக, அவங்களுடைய சகோதரி மூலமாக இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ். பாருங்க ஃபத்வா என்ன அழகா கொடுக்குறாங்க, நம்ம என்ன கொடுத்திப்போன்னு தெரியல. நிஅமர் ரஜுலு அப்துல்லா ரொம்ப சாலிஹான மனிதர். அவர் என்ன செய்யட்டும், அவர் கியாமுல் லைல, அதாவது இரவு தொழுகைய, தஹஜ்ஜுத் தொழுகைய அவர் பேணட்டும். அப்ப சொல்றாங்க, சாலிம் சொல்றாங்க அப்துல்லா பின் உமர் கடைசி காலம் வரை அவர் கியாமுல் லைல விட்டதே இல்லை, அவர் தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி சில நல்ல அடியார்களுக்கு சில விஷயங்களை காட்டி பயமுறுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைத்து செல்வான். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. சகோதரர்களே, நம்முடைய நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக நான் இதை ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். நாம் சுஃபியான் பின் சௌரி, சுஃபியான் பின் உயைனாவை பாக்குறாங்க, ஒரு கனவுல பாக்குறாங்க. பார்த்தா மாஷா அல்லாஹ் அவருடைய ரூஹு அவருடைய பறவையில பொருத்தப்பட்டிருக்கின்றது. அங்க ஒரு ஈச்சம் மரம் இதுல இருந்து ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம், இன்னொரு மரம்
அப்படியே மாஷல்லா உலாவுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ அந்த அவரிடம் கேட்கிறார், இது எதற்காக உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, கால பில்பர, இது தக்வாவுடைய காரணமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது சொல்லி சொல்றாங்க. லிமிட்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், இந்த மாதிரி ஒரு அழுப்படையை பெறுவதற்காக அமல் செய்யக்கூடியவர்கள் அமல் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ். அல் ஃபுதைல் பின் அய்யாத் அவங்க மௌத்துக்கு பிறகு சிலர் அவங்களுடைய கனவுகளை காண்கிறார்கள். அப்போ அவங்களை பத்தி சொல்லப்படும் பொழுது நல்ல நிலையில காணும் பொழுது அப்ப சொல்றாங்க, எதனால இது கிடைக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஹுஸ்னு தன்னு பில்லாஹ், அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை பத்தி நல்ல எண்ணம் வைக்கும், அல்லாஹ்வுடைய பத்தி நல்ல எண்ணத்தின் காரணமாக இது கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நம்ம அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய அகீதா என்ன தெரியுமா? மௌத்தான உங்களை யார் ஹயாத்தோடு இருக்கிறவர்கள் கனவிலே காணலாம், அவர் நல்ல நிலையிலும் காணலாம். ஓகே, இந்த மாதிரி தொடர்பு இருக்கலாம். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய அகீதா. நான் இமாம் இப்னுல் கையிம், இமாம் ஷேகுல் இஸ்லாம், இமாம் இப்னு தைமியா பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம ரூஹை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம், இதுவரையும் கேட்டோம். நம்ம எதை கேட்டோமோ அதன்படி நம்ம அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் நம்ம அனைவருக்கும் தரணும். கடைசியாக நான் ஒரு துவாவோடு முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு பிறகு ஷேக் இமாதுதீன் உமரி அவர்கள் இந்த ரூஹ் அடுத்த நிலை, அதாவது சொர்க்கத்திலே அனுபவிக்க விஷயங்களை அவர்கள் கூறுவார்கள். அதையும் கவனமாக கேளுங்கள். கடைசியாக இந்த ஆயத்தோடு நான் முடிக்கின்றேன். யா يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. ஓ திருப்தி பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான ரூஹுக்கு சொல்வான், அவருடைய உயிரை கைப்பற்றும் பொழுது சொல்வான், ஓ திருப்தி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பி, உன்னுடைய இரட்சகனிடம் நீ திரும்பு, ராதியத்தம் மர்தியா, நீனும் அல்லாஹ்வோட ராதியாயிரு, நீனும் பொருந்திக்கொள், அல்லாஹும் உன்னை பொருந்திக் கொண்டான். ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னத், ஃபத்குலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியானே நீ நுழை, வத்குலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துல நீ நுழை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய மூதாதையர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. எல்லோரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுத கௌசர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்ந்து அவங்களுடைய ஷஃபாத் நமக்கு எல்லோருக்கும் கிடைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்து நம் மீது கருணை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமுகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ் வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ் வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ் வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக லத்தத்தன் நதரி இலா வஜ்ஹிக் வ ஷௌக இலா லிகாயிக் மின் கைரி ضراء مضرة ولا فتنة مضلة. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، واصلح لنا دنيانا التي فيها معاشنا، واصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر. آمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. جزاكم الله خير. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.